ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். லினக்ஸ்ல எப்படி சர்ச் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம சர்ச்சிங் கமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டானதுன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூல ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அதாவது ஒன்னு கிரெப் கமெண்ட் பத்தி கேட்பாங்க, இல்லைன்னா ஃபைண்ட் கமெண்ட் பத்தி கேட்பாங்க. இது ரெண்டுமே வந்து சர்ச்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கிரெப் கமாண்ட் வந்து டெக்ஸ்ட்டை சர்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இந்த வீடியோல நம்ம கிரெப் கமாண்ட் பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபைண்ட் கமாண்ட் பத்தி பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெப்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிரெப் கமாண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து குளோபல் குளோபல் ரெகுலர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கிரெப் கமாண்ட்ன்றாங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் ஜி ஃபார் குளோபல், ஆர் ஃபார் ரெகுலர், இ ஃபார் எக்ஸ்பிரஷன், பி ஃபார் பிரிண்ட். ஓகேங்களா? இது பேசிக்கா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்டிங் த டெக்ஸ்ட். ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் யூஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் டு சர்ச்சிங் தி டெக்ஸ்ட் ஃப்ரம் தி ஃபைல். ஒரு ஃபைல்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரெப் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிரெப் கமாண்டோட சின்டெக்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல நம்ம என்ன கொடுத்துடணும்னு கேட்டீங்கன்னா கிரெப்ன்ற வார்த்தையை கொடுத்துரும். நம்ம எந்த கமாண்ட் யூஸ் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த கமாண்டோட நேம் கொடுத்துரும், கிரெப் கொடுத்துரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்க வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஃபிளாக் கொடுப்போம். ஸோ இது நம்ம ஃபிளாக்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஆப்ஷன்ஸ்னு சொல்லலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நான் லேட்டரா வரேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா பேட்டர்ன் கொடுக்கணும். ஸோ அந்த பேட்டர்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா இங்கே ஃபைல் கொடுக்கலாம். ஸோ இங்க நீங்க எத்தனை ஃபைல் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா கிரெப் கமாண்டோட சின்டெக்ஸ்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதுல ஒன்னொன்னு நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஆப்ஷன், அதாவது இந்த ஃபிளாக்ஸ்லாம் என்னென்ன ஃபிளாக்ஸ்லாம் கிரெப் கமாண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன்னா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிளாக் கமெண்ட்ஸ், அதாவது ஒரு கமெண்ட் கொடுத்தாலே அதுக்கு பக்கத்துல வந்து நம்ம ஐஃபன் கொடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஃபிளாக் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது பேர் ஃபிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரெப்ல வந்து ஒரு 4-5 ஃபிளாக்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அது என்னென்ன ஃபிளாக்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளாக் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபன் ஐ கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து இந்த கமெண்ட் கொடுக்கும்போது நான் இதை பத்தி கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ செகண்ட் என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐஃபன் வி கொடுக்கலாம். தேர்ட் என்ன கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஐஃபன் ஆர் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து கேபிட்டல் ஆர் கொடுக்கலாம். ஸோ ஐஃபன் ஸ்மால் ஆர் இல்லைனா கேபிட்டல் ஆர் கொடுக்கலாம். ஃபோர்த் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஃபன் எல் கொடுக்கலாம். ஃபிஃப்த் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஃபன் என் கொடுக்கலாம். ஸோ இந்த 5 ஃபிளாக்ஸ் வந்து நம்ம எதுக்கு பக்கத்துல கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ரெப் கமாண்டுக்கு பக்கத்துல இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். இது ஒன்னொன்னும் ஒரு ஒரு வேலையை பண்ணும். அது ஒன்னொன்னுத்தையோட வேலையும் நான் வந்து எக்ஸாம்பிளோட காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ ஜஸ்ட் தியரட்டிக்கலா சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டர்ன்றது வந்து நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன டெக்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ இது ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான். சரிங்களா? ஸோ என்ன டெக்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ண போறோம், எதுல இருந்து சர்ச் பண்ண போறோம்னா இந்த ஃபைல்ல இருந்து சர்ச் பண்ண போறோம். அதுக்குண்டான டெக்ஸ்ட் நம்ம இங்க கொடுக்க போறோம். அதுக்குண்டான ஃபிளாக் கமெண்ட், அதை வந்து சர்ச் பண்றது தான் இந்த கிரெப் கமெண்ட். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பேசிக்கான சர்ச்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா பேசிக் சர்ச் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ பேசிக் சர்ச், ரொம்பவே பேசிக்கா கிரெப் கமெண்டை யூஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்றது எந்த ஒரு ஃபிளாகுமே இல்லாம. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபிளாக் கமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் வெறும் இந்த கிரெப் கமெண்ட் முதல்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அடிஷனலா இந்த ஃபிளாக்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெப் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சின்டெக்ஸ் சொல்லியிருந்த மாதிரி நீங்க என்ன கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரெப்ன்ற வார்த்தையை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எந்த டெக்ஸ்ட்டை தேட போறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம இங்க கொடுக்கணும். ஸோ நான் இங்க எந்த டெக்ஸ்ட் தேட போறேன்னு கேட்டீங்கன்னா ஹலோ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் தேடுறேன் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அதுக்கப்புறம் எந்த ஃபைல்ல இருந்து தேட போறீங்களோ அந்த ஃபைல் நேம் இங்க கொடுக்கணும். ஸோ ஃபைல் நேம் கொடுத்துட்டு அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னவோ அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருங்க. சரி, ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல்ல இந்த ஹலோன்ற வார்த்தை இருக்கா இல்லையான்றது தேடுறது தான் நம்மளோட வேலை. சரிங்களா? சரி, அதுக்காக நான் என்ன பண்ணணும், இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபைலுக்குள்ள நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஃபைல்ல வந்து இந்த வார்த்தை இருக்கான்றதை நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைலை கிரியேட் பண்ணலாம். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா என்னோட விஏ எடிட்டர் வந்துக்கிறேன். விஏ எடிட்டர்ல வந்து நான் ரூட் யூசர் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். எப்படி லாகின் பண்ணணும்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ரூட் யூசருக்குள்ள வரணும்னா நீங்க வந்து சூடோ கொடுத்து ரூட் யூசருக்குள்ள வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு தேவையான ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒன்னு டச் கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், இல்ல விஏ எடிட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், இல்ல கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய வச்சு கிரியேட் பண்ணலாம்.
நான் இப்போதைக்கு வி எடிட்டர் வச்சு கிரியேட் பண்ணிக்கிறேன். வி எடிட்டர் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. அதுக்கு முன்னாடி இந்த ஹோம் டைரக்டரியில் வந்து ஃபைல்ன்ற இது இருக்கான்னு பார்த்துப்போம். ஸோ ஃபைல்ன்ற எந்த ஒரு ஃபைலுமே இல்லை, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம ஃபைல்ன்ற ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கொடுத்துக்கோங்க. ஐ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்சர்ட் மோடுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், அப்புறம் வந்து பனானா, சும்மா நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். நான் வந்து அதுக்கப்புறம் கேட், அதுக்கப்புறம் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 4 டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணுறது? எஸ்கேப் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு WQ கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கிரெப் கமாண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ஜஸ்ட் GREP கிரெப்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட்டை ஃபைன் பண்ண போறீங்க? நான் எந்த டெக்ஸ்ட்டை ஃபைன் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஹலோ அப்படின்ற டெக்ஸ்ட் தான் நான் ஃபைன் பண்ண போறேன். ஸோ ஹலோன்னு டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கலாம்? எந்த ஃபைலில் ஃபைன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. நான் எந்த ஃபைலில் ஃபைன் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த ஃபைலுக்குள்ள ஹலோ அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்கா இல்லையான்றதா நம்மளோட கொஸ்டின். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன் பாத்தீங்களா? இப்போ என்ன இருக்கு? இந்த மாதிரி வந்து டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நான் வந்து ப்ரீவியஸ் கமெண்ட் போகணுன்றதுக்காக அப் ஆரோ பிரஸ் பண்ணிக்கிறேன். அப் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டவுன் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் சொல்லி மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இல்லாத டெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா XYZ அப்படி கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு என்டர் அடிச்சா என்ன வருது? எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல. ஸோ டெக்ஸ்ட் இருந்தா உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகி வரும், டெக்ஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகி வராது. இதை ரியல் டைமா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து மல்டிபிள் டேபிள்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த மல்டிபிள் டேபிள்ஸ்ல உங்களோட டேபிள்ஸ் வந்து எங்க இருக்குன்றத ஃபைண்ட் பண்ணணும்னா நீங்க கிரெப் கமாண்ட் கொடுத்து உங்களோட டேபிள் நேம் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் வந்து அந்த ஸ்பெசிபிக் ஃபைல்ஸ்ல வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா grep கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபைல்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்றது அப்படின்றத பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிளாக்ஸை யூஸ் பண்ணி ஒன்னொன்னா நம்ம போட்டு பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கிட்ட வந்து grep கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஹலோ சர்ச் பண்ணேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நான் என்டர் அடிக்கிறேன், ஹலோன்றது ஃபைண்ட் ஆகுது. ஒருவேளை ஹலோன்ற இடத்துல நான் வந்து ஸ்மால் h கொடுக்குறேன். இப்போ இது ஃபைண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபைண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ஹலோ, ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணி விஐல வந்து ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அந்த ஃபைலை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணா இங்க பாருங்க ஹலோன்ற இடத்துல வந்து கேபிட்டல் H தான் இருக்கு, இதை விட்டு ஸ்மால் h கிடையாது. ஸோ லினக்ஸை பொறுத்தவரையிலும் பியூர்லி கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் நீங்க என்ன கேஸ்ல கொடுத்தீங்களோ அந்த கேஸ்ல இருந்தா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ ஹலோன்ற டெக்ஸ்ட் ரேண்டமா ஒருத்தர் வராரு, அவர் என்ன பண்றாருன்னா ஹலோன்ற டெக்ஸ்ட் போடுறாரு, ஃபைல்ல வந்து இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா இன்கரெக்டான அவுட்புட் கொடுத்துட்டு போயிடுவாரு. ஹலோன்ற டெக்ஸ்ட் நான் சர்ச் பண்ணேன், இந்த ஃபைல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்போ எப்படி இதை சால்வ் பண்றது? ஆனா ஹலோன்ற டெக்ஸ்ட் உள்ள இருக்கு, ஆனா அவருக்கு வந்து ஜஸ்ட் கேஸ் சென்சிட்டிவ்ல பார்த்து மாட்டிக்கிட்டு உள்ள போயிட்டாரு. அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிளாக் யூஸ் பண்றோம். சோ இந்த ஐ எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது கேஸ் சென்சிட்டிவை இக்னோர் பண்ணிடும். ஓகேங்களா? சோ நம்ம இப்ப எப்படி எழுதுறோம்னு கேட்டீங்கன்னா இக்னோர் கேஸ்ன்னு எழுதிக்கலாம். சோ இக்னோர் கேஸ். உங்களுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ் இக்னோர் பண்ணணும்னா நீங்க எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா வெப் கமாண்ட் கொடுத்துருங்க, அதுக்கு பக்கத்துல ஐ கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் இக்னோர் ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா அதுக்கு பக்கத்துல எனக்கு தேவையான டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். வெப் ஹலோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபைல் நேம் நீங்க எழுதிப்பீங்க, ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இப்போ இதே கமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இதுல டைப் பண்றேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன் பாத்தீங்களா? ஹலோன்றது வந்துருச்சு. ஸோ ஐ கொடுத்தா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா கேஸ் இன்சென்சிட்டிவ், கேஸ் சென்சிட்டிவ இக்னோர் பண்ணிடும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஐனா என்னன்றத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீணா என்னன்னு பார்க்கலாமா? வீணா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வெர்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வெர்ட்னா என்ன? நம்ம எந்த டெக்ஸ்ட்டை மார்க் பண்றோமோ அந்த டெக்ஸ்ட்டை தவிர்த்துட்டு மற்ற டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வி சொல்லுவாங்க. அதாவது இன்வெர்ட், அது இல்லாம மத்தது டிஸ்ப்ளே பண்ணணும். அதாவது கிரெப் கமெண்ட் கொடுத்துருங்க, வி கொடுத்துருங்க. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து ஹலோ கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைல் நேம் கொடுத்துக்கிறோம், ஃபைல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இந்த ஃபைலுன்ற ஃபைலுக்குள்ள ஆப்பிள் பனானா கேட்னு இருந்துச்சு பாத்தீங்களா? அது கூட சேர்ந்து தான் இந்த ஹலோவும் இருந்துச்சு. ஆனா நான் வி கொடுத்துட்டேன்னா அதை மட்டும் இக்னோர் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் நான் இதை ரன் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க ஆப்பிள் பனானா கேட் மட்டும் தான் வருது. இப்ப இதுவே நான் வந்து இந்த வியை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா ரன் பண்ணா என்ன வரும்? இதுல உள்ள இருக்கக்கூடிய ஹலோ வரும். சோ நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த டெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்றோமோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இக்னோர் பண்றதுக்காக, அதை தவிர்த்து மற்ற டெக்ஸ்ட் எல்லாம் டிஸ்ப்ளே பண்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா
இந்த வி யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ வினா என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது? நம்ம மார்க் பண்ண டெக்ஸ்ட்டை இக்னோர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாமா? இந்த ஆர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரிக்கர்சிவ்னு சொல்லுவாங்க. சர்ச் ஃபார் ரிக்கர்சிவ். அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ள நம்ம சர்ச் பண்ண போறோம். இதுதான் வந்து மெயின் ஃபோல்டர். இந்த ஃபோல்டர்லயும் அந்த டெக்ஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணு. அதே மாதிரி இது உள்ள வேற ஏதாவது சப் ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அது உள்ளேயும் அந்த டெக்ஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுன்றாங்க. ஸோ எல்லா ஃபோல்டர்லயுமே ஃபோல்டருக்குள்ள எந்த ஃபோல்டர் இருந்தாலும் சரி, நான் சர்ச் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் வந்து எந்த ஃபோல்டர்ல இருந்தாலும் அதை செக் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஆர் கொடுப்போம். ஸோ அது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும்னா நான் என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா வந்து எனக்கு வந்து இது கிரியேட் பண்ணி ஆகணும், சில ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைல் டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதே ஃபைலை நான் காப்பி பண்ணி என்னோட நிசாம்ன்ற ஃபோல்டருக்குள்ளேயும் நான் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிசாம்ன்ற ஃபோல்டர் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ சிடி நிசாம் எல் அது உள்ள ஃபைல் 4 இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து இந்த நிசாம்ன்ற ஃபோல்டருக்குள்ள போட போறோம். ஸோ எப்படி போடலாம்? காப்பி பண்ணலாமா? காப்பி ஃபைலை போடுறோம். ஸோ அதை ஜஸ்ட் நீங்க ஹைலைட் பண்ணணும். நான் ஜஸ்ட் செலக்ட் தான் பண்ணேன். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் ஆனதுக்கு அப்புறம் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் எங்க இருந்து வருதுன்றத சொல்லி ஆகணும். இது வந்து ரூட் டைரக்டரி ஹோம்ல, அதுக்கப்புறம் ஹோம்ல டைரக்டா இருக்கவர் தான் இந்த ஃபைல் டாட் டெக்ஸ்ட். இது எங்க காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கரண்ட் டைரக்டரிக்குள்ள பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ கரண்ட் டைரக்டரிக்கு நம்ம வெறும் டாட் மட்டுமே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து இப்போ எல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து உள்ள வந்துருச்சு. சரிங்களா? ஸோ கரண்ட் டைரக்டரிய வெறும் டாட்னு மென்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? இங்க ஒரு சோர்ஸ் கொடுப்போம். அந்த சோர்ஸ் எங்க போகுதுன்னா இந்த இடத்துக்கு போகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த இடத்துல நம்ம வந்து டைரக்டரி நேம் கொடுக்கணும். ஒருவேளை கரண்ட் டைரக்டரியில பேஸ்ட் பண்ணணும்னா நீங்க வந்து வெறும் டாட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நிசாம்ன்ற ஃபோல்டருக்குள்ள அந்த டெக்ஸ்ட் நான் போட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ளேயும் அந்த ஃபைல் இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ நிசாம்ன்ற டைரக்டரிக்குள்ள நான் இன்னொரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்குவேன். ஸோ மேக் டைரக்டரி. இதுல வந்து ஆஹ் இதுல ஆல்ரெடி ஏன்ற ஒரு டைரக்டரி இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ஏ டைரக்டரி ஓபன் பண்ணி பார்த்தலாம். ஸோ எல் அது உள்ள ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அதே ஃபைலை நான் வந்து இந்த டைரக்டரிக்குள்ளேயும் காப்பி பண்ண போறேன். ஸோ காப்பி ஹோம் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபைலை நான் வந்து கரண்ட் டைரக்டரி காப்பி பண்ண போறேன். ஸோ எல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபைலுன்ற டெக்ஸ்ட் வந்து எதுலலாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் டைரக்டரிக்குள்ள இருக்குது. கரெக்ட்டுங்களா? இங்க பார்த்தீங்கன்னா ஹோம்க்கு கீழே ஃபைல் இருக்கு. அடுத்தது நிசாம்ன்ற ஃபோல்டருக்கு கீழே ஃபைல் இருக்கு. அதே மாதிரி நிசாம் உள்ள இருக்கக்கூடிய ஏ நிசாம் உள்ள இருக்கக்கூடிய ஏன்ற ஃபோல்டருக்குள்ளேயும் இங்க எங்க இருக்கு? தோ இருக்கு ஏன்ற ஃபோல்டருக்குள்ளேயும் இந்த ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ரிகர்சிவ் மெத்தட்ல சர்ச் பண்ண போறோம். அதாவது நான் வந்து ஒரு ஃபோல்டரோட பாத் கொடுக்க போறேன். அந்த பாத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய அந்த சர்ச்சிங் மெத்தட் இருக்கோ, அதாவது நம்ம மார்க் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் இருக்கோ, அங்கெல்லாம் எனக்கு ஃபைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர். சரிங்களா? ஸோ மூணாவதா இருக்கக்கூடிய ஆர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சர்ச் ரிக்கர்சிவ் ரிக்கர்சிவ்லி இன் டைரக்டரி. ஸோ ரிக்கர்சிவா டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடியதை சர்ச் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும்னா grep கமாண்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் -r கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த டெக்ஸ்ட் சர்ச் பண்ண போறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம். ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரூட் டைரக்டரி போட்டுக்கோங்க. என்ன டைரக்டரின்னு கேட்டீங்கன்னா ஹோம், அந்த ஸ்லாஷ் தான் நம்மளோட ரூட் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹோம் டைரக்டரி. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹோம் டைரக்டரிக்குள்ள வந்துருங்க. ஹோம் டைரக்டரிக்குள்ள எங்கெங்கெல்லாம் இந்த ஹலோன்ற ஃபைல் இருக்கோ, சாரி ஹலோன்ற டெக்ஸ்ட் இருக்கோ, அந்தந்த ஃபைலை மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ண இதை பேஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் இங்க பாருங்க. இப்போ நான் வந்து -r கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்? ரிகர்சிவ் மெத்தட்ல தேட சொல்லியிருக்கேன். அப்படின்னா நான் எந்தெந்த ஃபோல்டருக்குள்ளலாம் இந்த ஹேலோன்ற டெக்ஸ்ட் இருக்குன்றத தேட சொல்லியிருக்கேன். அப்போ ஹோம் டைரக்டரிக்குள்ள என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஹோம் டைரக்டரிக்குள்ள நிசாம்ன்ற டைரக்டரி இருக்கு. அது உள்ள ஏன்ற டைரக்டரி இருக்கு. அதுல ஃபைல் டாட் டெக்ஸ்ட்ன்ற இடத்துல இந்த ஃபைல் இருக்கு. அதே மாதிரி நிசாம்ன்ற ஃபோல்டருக்குள்ளேயும் இந்த டெக்ஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ஹோம்ன்ற ஃபோல்டருக்குள்ளேயும் இந்த டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஆர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிகர்சிவ் மெத்தட்ல தேடுறது. எதை ரிகர்சிவ் மெத்தட்ல தேடுறது? எந்தெந்த டைரக்டரிக்குள்ளெல்லாம் நம்ம தேடக்கூடிய சர்ச் இருக்கோ அந்தந்த டைரக்டரி எல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணி கொடுக்கும் அந்த டெக்ஸ்ட்டை. ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ரிகர்சிவ் மெத்தட்ல தேடுறது அப்படின்றாங்க. ஸோ நாலாவது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி நீங்க கேபிட்டல் ஆர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நான் இப்போ அதை வந்து அதே மாதிரி நான் வந்து கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன்.
இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தடவை நான் வந்து என்ன யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் ஆர் யூஸ் பண்றேன். காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒன்னு கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் லைக் இட்ஸ் அ ரிகர்சிவ் சர்ச்சிங் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாலாவது யாருன்னு கேட்டீங்கன்னா ஐஃபன் எல். ஐஃபன் எல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எந்த ஃபைல்ல இருக்கோ அந்த ஃபைலோட நேமை மட்டும் காட்டுறது தான் இந்த ஐஃபன் எல்லோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபோர்த் வந்து ஷோ ஒன்லி ஷோ ஒன்லி ஃபைல் நேம்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஷோ ஒன்லி ஃபைல் நேம்ஸ். ஸோ நம்ம தேடக்கூடிய டெக்ஸ்ட் எந்த ஃபைல் நேம்ல இருக்கோ அந்த ஃபைல் நேமை மட்டும் காட்டும். அதாவது கிரெப் கொடுத்துக்கோங்க. கிரெப் கொடுத்துட்டு ஐஃபன் எல் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் தேடலாம். ஸோ ஹலோன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் தேடலாம். அதை தேடிட்டு நம்ம என்ன கொடுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸ்டார் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாம் இந்த ஹலோன்ற வார்த்தை இருக்கோ அந்த ஃபைல் நேம் மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறேன். நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம் கமெண்ட. அதுக்கப்புறம் என்னோட லினக்ஸ்ல வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சேன்னா எனக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹலோன்ற டெக்ஸ்ட் வந்து இந்த ஹோம் டைரக்டரியில தேடுது. ஹோம் டைரக்டரியில தேடி இந்த டைரக்டரியில இருக்கக்கூடிய ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஃபைலுக்குள்ள நீங்க கேட்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? ஸோ ஃபியூச்சர்ல இது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு டேபிள் வந்து எந்த ஸ்கிரிப்ட்ல இருக்குன்றதே நமக்கு தெரியாம இருக்கும். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. அந்த டைம்ல நம்ம வந்து எந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேபிள் நேம் இருக்குது அப்படின்றத நம்ம தேடுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். அந்த டைம்ல நம்ம வந்து இங்க டேபிள் நேம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கக்கூடியதுனால நமக்கு வந்து ஃபைல் நேம் எதுன்னு தெரியாது. அதனால நான் வந்து ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் ஒன்னு நீங்க பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றீங்கன்னா தான் அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்துப்பீங்க. இல்ல எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதா இருந்தா அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்துப்பீங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல இந்த டேபிள் நேம் யூஸ் ஆகுதோ அந்த ஃபைல் நேம் மட்டும் காட்டும், அந்த ஸ்கிரிப்ட் நேம் மட்டும் காட்டும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம நாலாவதா இருக்கக்கூடிய ஃபைல் நேம்ஸை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் கிரெப் கமெண்ட் மூலியமா பார்த்துட்டோம். லாஸ்டா யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஐஃபன் என். ஐஃபன் என்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஃபைல் உள்ள நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல எந்த டெக்ஸ்ட் இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம வந்து ஒருவேளை அந்த ஃபைல்ல வந்து நம்பர்ஸ் இருந்தா கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் வந்து வி ஐஃபன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சா எனக்கு வந்து 4 ரோஸ் இருக்கு. ஆனா இந்த 4 ரோஸ் வந்து இப்போ ஓகே, ஃபியூச்சர்ல வந்து 1500 லைன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்லாம் நம்ம எழுத வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது எந்த லைன்ல நம்ம இருக்கோன்றத கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நாம வந்து கிரெப் கமெண்ட் கொடுத்து டைப் பண்ணும்போது நமக்கு தேவையான அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் எத்தனை எத்தனாவது லைன்ல இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப நம்மளால ஈஸியா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்காக என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த ஐஃபன் என் கொடுக்குறாங்க. அதாவது ஃபிஃப்த் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஷோ லைன் நம்பர். ஸோ நம்ம தேடக்கூடிய அந்த டெக்ஸ்ட் எந்த லைன்ல இருக்கு அப்படின்றது காட்டுறதுக்காக யூஸ் பண்றதா இந்த லைன் நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், கிரெப் கமாண்ட் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஐஃபன் என் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து யாரை தேடுறோம்னு கேட்டீங்கன்னா இந்த தடவை வந்து பனானாவை தேடலாம். பனானான்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபைல் நேம் வந்து ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்றது கொடுத்துருங்க. இப்போ இதை நான் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து நான் கொடுத்து ரன் பண்றேன். ரன் பண்ணா இங்க பாருங்க பனானான்றது என்னோட ஃபைல்ல செகண்ட் லைன்ல இருக்குது அப்படின்றது காட்டுது. ஓகேங்களா? ஸோ அப்போ கிரெப் கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா எந்த லைன்ல நம்ம தேடக்கூடிய சர்ச் இருக்குது அப்படின்றதையும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம ஃபிளாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த அஞ்சுத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஐ எதுக்காக யூஸ் ஆச்சு? ஐ வந்து கேஸை இன்சென்சிட்டிவ் பண்றதுக்காக யூஸ் ஆச்சு. ஐஃபன் வி எதுக்காக யூஸ் ஆச்சு? ஸ்பெசிஃபிக்கா எந்த டெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்றோமோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இக்னோர் பண்றதுக்காக யூஸ் ஆச்சு. ஐஃபன் ஆர் எதுக்காக யூஸ் ஆச்சு? எந்தெந்த ஃபோல்டர்லாம் நம்மளோட டெக்ஸ்ட் இருக்கோ அந்த எல்லா ஃபோல்டரையுமே டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் ஆச்சு. ஐஃபன் எல் எதுக்காக யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைலோட நேமை சர்ச் பண்றதுக்காக நமக்கு யூஸ் ஆச்சு. எந்த ஃபைல்ல வந்து நம்ம தேடக்கூடிய டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்றது தேடுறதுக்கு யூஸ் ஆச்சு. ஐஃபன் என் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எந்த ஸ்பெசிபிக் லைன்ல நம்மளோட ஃபைல் இருக்கு, சாரி எந்த ஸ்பெசிபிக் லைன்ல நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்றத தேடுறதுக்காக நமக்கு யூஸ் ஆச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கிரெப் கமாண்ட் கொடுத்து ஃபியூச்சர்ல வந்து ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ரியல் டைமா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதையும் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். நம்ம கிட்ட வந்து ஒரு எரர் லாக் ஃபைல் இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்றாங்கன்னா கிரெப் கமெண்ட் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜஸ்ட் எரர் தேடணும் அப்படின்றதுக்காக எரர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டைரக்டரி கொடுத்துருவாங்க. ஸோ எந்த டைரக்டரியில நமக்கு வந்து லாக் ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரியல் டைம்ல சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இப்போதைக்கு லினக்ஸ்ல இருக்கக்கூடிய லாக் டைரக்டரி வந்து வேர் லாக் அப்புறம் சிஸ் லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இது டிஃபால்ட்டா எல்லாரோட லினக்ஸ்லயுமே இந்த டைரக்டரி இருக்கும். ஸோ நான் அதை ஜஸ்ட்
சர்ச் பண்ணிட்டு என்டர் குள்ள போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த லாக் டைரக்டரிக்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல எரர்ன்ற வார்த்தை இருக்கு, அப்புறம் இந்த இடத்துல எரர்ன்ற வார்த்தை இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து காட்டுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த கிரெப் கமாண்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் பர்பஸை யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச கிரெப் கமாண்ட் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதை தாண்டி வேற ஏதாவது பர்பஸ்க்காக கிரெப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்க வேற யாராவது வந்து பார்த்தாலும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.